எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய் நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய். காதலிச்சு கல்யாணம் பண்றது சந்தோஷம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறது மகா சந்தோஷம். அதோட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே எதுவும் இல்லை. நம்ம காதல் இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் தான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை அதிகரிக்கும். இப்படி செல்ல சண்டையும் சிறகடிக்கும் காதலும் சேர்ந்து வந்தா அதுதாங்க ஆஹா என்ன பொறுத்து மீண்டும் காதலிக்குவாங்க. ஒவ்வொருத்தரோட காதலுமே ஒரு புது அனுபவம். இன்னைக்கு வரப்போற 3 பேருமே தெரிஞ்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டிஸ். லெட்ஸ் வெல்கம் முரளி ராம் அண்ட் நிஷா. ஏதோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. Laska emo emo ayast aslive ahaba bolinga cinta cinta ishq ishq mile love ishq prema pyara pyara or kaadal vonda mele attanai mozhilum vaarthai ovvondru koideen mottamai korthudan kaadal sendondru seideen உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேன். ஹாய் நிஷா, ஹாய் முரளி, வெல்கம் டு ஆஹா இந்த Thank you so much. ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி சங்கவி மேம் வந்து ஆஃப்டர் வெ லாங் டைம் வந்து நாங்க சில்வர் ஸ்கிரீன்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்மால் ஸ்கிரீன்ல ஒரு வண்டர்ஃபுல் ஷோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பாக்குறதுக்கு நிறைய பேர் இப்போ காத்துட்டு இருக்காங்க. We are all a big fan of you and we are making you more glorious in the show. Thank you. உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா சொல்லுங்க. லவ் பண்ணி தான் It was a love marriage. No doubtly. சோ யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆமா but he didn't accept immediately. ஒரு 3 உடனே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கெத்து போய்டும்ல. பொண்ணு வந்து அவ்வளவு தைரியமா வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. நீங்க வந்து 3 வீக்ஸ் டைம் எடுத்துக்கீங்க. 3 வாரம் ஏன் எடுத்துக்கிட்டேன்னா அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், அவங்க பார்ட்னர் ஆக போறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு அது வந்து லைஃப் லாங் போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அந்த முடிவு எடுக்கிறதுக்காக நாங்கள் 3 வாரம் எடுத்துக்கிட்டோம். உங்க கல்யாணம் பத்தி கேள்விப்பட்டு நீங்க வந்து 3 தடவை கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமே? ஆமா. ஆக்சுவலி வந்து எங்களோட லைஃப்ல மறக்க முடியாத விஷயம்னால எங்க கல்யாணம் தான். பிகாஸ் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒரு தடவை பண்ணோம். அது வீட்ல தெரியாம பண்ணது. தட் வாஸ் வீட்ல தெரியாம போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் ஒரு கல்யாணம் அவங்களோட சம்பிரதாயப்படி இது. அண்ட் அதர் வாஸ் லைக் a reception எங்களோட இதுபடி. இது பத்தாதுங்க, எங்களுக்காக திருப்பி நீங்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி மறுபடியும் வேற ஏதாவது ஆப்ஷன் தரீங்களா? ஒரே ஆப்ஷன் தான். சோ எங்களுக்காக திருப்பி மாலை மாத்திக்கிறீங்களா? ஓ வித் ப்ளஷர். பூக்கள் பூக்கும் தருணம் பாரீரே பார்த்ததாரும் இல்லையே
அடுத்து வர போறவங்க இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய படத்துல நிறைய அழகான காமெடி ரோல்ஸ் பண்ணிருப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் பிளாக் பாண்டி அண்ட் உமேஸ்வரி. நிலவினிலே உன்னை பார்த்தேன், அருகே வருவாயா? நினைவினிலே தினம் நினைத்தேன், என் உயிரை தருவாயா? உன் பார்வையில் என்னை தொலைத்தேனே, என் மனதில் உன்னை நினைப்பேனே, வழியாவும் விழித்திருப்பேனே, உன் வருகை நானும் காத்திருப்பேன். உன் அழகை பார்த்து ஏங்கவில்லை, உன்னை பார்த்து தூங்கவில்லை, இருந்தும் உன்மேல் ஏதுமில்லை, என் காதல் தேவதை நீ வருவாயோ? ஹாய் பிளாக் பாண்டி, வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வணக்கம். ஹாய் உமேஸ்வரி. உங்களுக்கு அரேஞ்ச்டா இல்ல லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஆஃப் கோர்ஸ் அவங்க தான். நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. சோ என்ன சொன்னா, உடனே ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல கொஞ்சம் பிகு பண்ணாங்க வழக்கம் போல. அப்புறமா கேரக்டர் பிடிச்சி போய் ஒத்துக்கிட்டாங்க. சோ வீட்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்ல கொஞ்சம் அப்படியே பேசி கொஞ்சம் டிலே ஆச்சு. இல்ல சொல்லல அவங்க வீட்ல, அதான் பிரச்சனை. 6.5 years சொல்லாம மறைச்சிட்டோம். 6 வருஷம் கழிச்சு தான் நீங்க 6 வருஷத்துல சொன்னோனே ஒத்துக்கிட்டாங்க. எங்களோட ட்ரெடிஷன் வந்தவங்களுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சத்தியமா நீங்க வாட்டி செலவு பண்ணீங்கன்னா அதே செலவோட நான் கல்யாணத்தை திருப்பி பண்றதுக்கு தயார். பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ இல்லை என்றால் இல்லவே, ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. அடுத்து வர போறவங்க இவர் கூட ஒரு நல்ல காமெடி ஆர்டிஸ்ட். So let's welcome கொட்டாச்சி and அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. உங்க பேர் ஒரு டிஃபரெண்டா இருக்கே, கொட்டாச்சின்றது. இல்ல பேரு கொட்டாச்சி தான் மேடம். ஆமா கொட்டாச்சி அம்மன், எல்லாம் ஷார்ட்டா கொட்டாச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். கொட்டாச்சி அம்மனை நீங்க அப்படியே ஷார்ட் பண்ணிட்டு இல்ல மேடம், தவம் இருந்து பெத்தெடுத்த புள்ள மேடம் நானு. எங்க வீட்டுல எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க, நான் மட்டும்தான் ஆம்பளை பையன். அதனால சாமியாட்ட வேணும்னா இந்த கொட்டாச்சி பேர் வைக்கலாம்னு சொல்லி வேண்டினாங்க. நான் பிறந்தேன், கொட்டாச்சின்னு பேர் வச்சிட்டாங்க. உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். மேடம் நான் பொண்ணு தேடிட்டு இருந்தேன் மேடம். இங்க சென்னையில ஃபுல்லா தேடி பார்த்தேன், கேரளாவில பார்த்தேன், ஆந்திராவில பார்த்தேன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா பக்கம் அலாச்சி பார்த்தேன். கடைசியா பாக்குறப்ப எங்க அக்கா பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லன்னு பார்த்தேன். அக்கா வர சொல்லி, அக்கா இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். என்னமே நான் கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டா உடனே சொன்னேன், எங்களை எல்லாம் கட்டிக்குவீங்களா அப்படின்னா, கட்டிக்கிறோம்பா அப்படின்ட்டு உடனே நிச்சயதார்த்தம் உடனே அந்த பிள்ளைக்கு தெரியாதுல்ல, ஊருக்குள்ள அலைஞ்சது. ஆமா எங்களோட ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்குங்க. இங்க வந்தவங்களை திருப்பி கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ன்றது எங்களோட ஆசை. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்துல மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். சூப்பர் சூப்பர். சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? இந்த 5 பேர்ல உங்களோட ஹஸ்பண்டும் இருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்த உடனே நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூ கொடுத்த அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அப்ப கூட தெரியலன்னா கவலைப்படாதீங்க, 3வது க்ளூ கொடுப்போம். அந்த 3வது க்ளூக்கு அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 25 பாயிண்ட். 4வது பாயிண்ட்ஸே கிடையாது. வீட்டுல வந்து க்ளூ கொடுப்பாங்க, அப்ப நீங்க வாங்கிக்கங்க. அப்புறம் நான் க்ளூ கொடுக்கறது only for 10 seconds. So ரெடியா இருக்கீங்களா? எஸ், ஹோப் சோ. First clue please. 10 9 8 7 6 5 4
3, 2, 1. Lights off. Lights off. உச்சக்கட்ட அவமானம் எதுனே தெரியல. தெரியலையா உங்களுக்கு? முடியலையா? இப்ப தப்பா சொன்னா 0 points. என்ன பண்ணலாம்? நீங்க தான் யோசிக்கணும் என்ன பண்ணலாம். சரி தேர்ட் ஒன். ரெண்டு பக்கத்துல இருந்தா கூட அத தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்றீங்க. ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? அப்புறம் மாத்த முடியாது. ஓகே ஓகே, சோ நீங்க ஃப்ரீஸ். ஓகே, நான் I'll go for second clue. செகண்ட் க்ளூக்காக போறீங்க. சொல்லுங்க அஞ்சலி. செகண்ட் க்ளூ. சோ அஞ்சலிக்கும் நிஷாக்கு ரெண்டாவது க்ளூ கொடுக்க போறோம். சோ லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Lights off. என்ன பண்றாங்க? குதிக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, வெளிய வந்தோடனே தொரத்தி நான் லவ் பண்ண எனக்கு கண்ண பிடிக்க முடியலையான்னு கேட்க போறாங்க. ஆமா. ஓகே, I'll go. அவமானம் அவமானம். எனக்கு இங்கி பிங்கி பாங்கி தான் போடணும்னு நினைக்கிறேன். பிங்கி பாங்கியா இல்ல தேர்ட் க்ளூவா? அஞ்சனா சொல்லுங்க நீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பர்சனே நான் வந்து பிளாக் பண்றேன். தப்பானாலும் பரவாயில்ல. ஷூர். வெரி ஷூர், there is no other go. எனக்கு என்னன்னா நீங்க இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் உள்ள இருந்து கேட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்துக்கங்க. பாபா என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் itself I'll go. ரைட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க சொல்றீங்க. நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். யா திருப்பி சேஞ்சஸ் இருக்காது. சரி, ஓகே, அப்ப நான் தேர்ட் ஆப்ஷன் போயிடுவீங்க. ட்ரை. நீங்க சொல்லுங்க அஞ்சலி. நானும் அதேதான். செகண்ட், அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட். ரைட் சைடுல இருந்து செகண்ட் நீங்க நினைக்கிறீங்க. பரவாயில்ல, தப்பா இருந்தாலும். ஓகே, சரி, உங்களுக்காக நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். சோ ரைட் சைடுல இருந்து செகண்ட் பர்சன். ஓகேயா? அடுத்தது நிஷாக்காக மூணாவது க்ளூ. லெட்ஸ் ஹேவ் தி லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். மூணாவது க்ளூ. இங்க இருந்து செகண்ட், இங்க இருந்து செகண்ட். வெரி கிளியர், நோ டவுட். சோ ரைட் சைடுல இருந்து செகண்ட் பர்சன் உங்களோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உமேஸ்வரி நீங்க தான் வந்து கெஸ் பண்ணீங்க. அது டவுட்டே இல்ல எனக்கு. சோ சென்டர்ல இருக்கறவங்க தான் உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க சொல்லிருக்கீங்க. பார்க்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்கு சோ சென்டர்ல இருக்கிற பர்சன் கொஞ்சம் வெளிய வரீங்களா? மாஸ்க் கழட்டனோட வேற ஆள் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. 100% ஷூர். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் உள்ள இருந்து வந்து உங்களை அடிப்பாங்க. ஷூர். சோ கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட். அஞ்சலி லெஃப்ட் சைடுல இருந்து செகண்ட் பர்சன் கொஞ்சம் வெளிய வரீங்களா? வாடி எங்க அக்கா மகள நீங்க எப்படா கூப்பிடுவேன் இந்த கப்பலுக்கு வெளியில வரலாட்டு இருந்தேன். அப்பா பாத்தீங்களா, முன்ன ஒரு மருகு வச்சு ஒரு கேப் போட்டாவே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டான். இது எப்படித்தான் கண்டுபிடிக்காம நினைச்சேன். பரவாயில்ல. எப்படிமா கண்டுபிடிச்சா? ஓவர் ஆக்டிவிட்டியா இருந்தது. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். தேங்க் யூ மேம். நீங்க போய் இங்க எடுத்துக்காங்க. நிஷா வாங்க. ரைட் சைடுல இருக்க செகண்ட் பர்சன் கொஞ்சம் வெளிய வரீங்களா? ஹாய். மூணாவது க்ளூல அவங்க கண்டுபிடிச்சதால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 25 பாயிண்ட்ஸ். ஓ தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஜாலியாவே போச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? நம்ம ரெண்டாவது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டிபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு நம்ம பார்க்க போறோம். சோ யாரு ஃபர்ஸ்ட் வரீங்க? முரளி அண்ட் நிஷா, நீங்க வரீங்களா? ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ட்ரெடிஷன். ஓகே, மறுபடியுமா? ஆமா, முதல்ல இருந்தா ரொம்ப சிம்பிள். உங்களை பத்தி உங்க வைஃப் கிட்ட क्वेश्चंस, உங்க வைஃபை பத்தி அவங்க கிட்ட क्वेश्चंस கேட்பேன். சோ ரெண்டு பேருமே அதுக்கு ஆன்சர் எழுதுவீங்க.
ஸோ நீங்க சொல்ற ஆன்சரும் அவங்க சொல்ற ஆன்சரும் ஒன்னா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கரெக்டா இருந்ததுன்னா ஒரு பெலூன் ஒடியும். ஒரு பெலூன் ஒடிஞ்சிச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ். ஒரு கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். ஓகே இத வந்து ஆக்சுவலி கான்ட்ரோவர்சியா ரெண்டு பேரு லைஃப் ஒண்ணா லீட் பண்றது தானே பெரிய விஷயம். சோ அப்ப தப்பான பதில் வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தப்பான பதில் வந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. See என்னன்னா இப்ப உங்களை பத்தி ஏதோ ஒண்ணு தெரியாம இருந்தது இருக்கும். ஆமா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவன் தெரிஞ்சுக்கிறதுல ஊரே தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கான கேள்வி. ஓகே நிஷா இது உங்களுக்கான இந்த பெலூன் வச்சு உங்க ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஒருத்தரை புரிஞ்சிருக்கீங்க, எவ்வளவு அளவுக்கு நெருக்கமாயிடுவீங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ரெடியா? நிஷா உங்களுக்கான கேள்வி. உங்க கல்யாணம் ஆனப்புறமா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக விட்டு கொடுத்த விஷயம் என்ன? விட்டு கொடுத்த விஷயம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்படியா? உண்மையா கரெக்டா சொல்றேனா? ஒருவேளை ப்ளீஸ் உடைச்சு போய் இந்த பலூன். எஸ் கரெக்டா வந்து உடைச்சு போய் இந்த பலூன் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஓ So 10 points. முரளி உங்களுக்கான கேள்வி. ஓகே. உங்க வீட்ல யார் Dress செலக்ட் பண்ணுவாங்க? நான் தான். சோ நீங்க என்ன எழுதிருக்கீங்க? எஸ் என் ஆத்துக்காரர் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாருன்னு எழுதியிருக்கேன். அப்ப நான் எழுதலையா? சாரி முரளி தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாரு. நீங்க இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதால 10 பாயிண்ட்ஸ். நிஷா உங்களுக்கான கேள்வி. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்த முதல் படம் ரொம்ப கஷ்டமான கேள்வி. 23ஆம் புலிகேசிக்கு அப்புறம் வடிவேல் சார் ஒரு படம் இந்த லோகத்தில் நான் அழகப்பன். கரெக்டா? கரெக்ட். அதை எப்படி மறக்க முடியும் எங்களால? இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதால இன்னொரு 10 பாயிண்ட்ஸ். வாவ் थैंक यू. இது பிடிச்சிக்கணுமா? முரளி உங்களுக்கான கேள்வி. ஓகே நீங்க நிஷா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கீங்களா? இட்ஸ் வெரி ஈஸிமா எவ்ரிபடி நோமா. ஐயோ இப்படி எல்லாம் பப்ளிக்கா நீங்க மாட்டிட கூடாது நீங்க. எஸ் 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 எஸ். யார் அந்த பொண்ணு? பாவம் அவங்க பாவம். பலூனை மட்டும் உடைச்சிடலாம். அவங்க ஒரு நல்ல பொண்ணு. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தைலாம் இருக்கு. பழைய சொல்லிடாதீங்க. ஆமா சொல்லிடாதீங்க. நல்ல பாவம் விட்டுடலாம். இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதால another 10 points. இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நமக்கு ஆகா என்ன பொருத்தம், அவங்களுக்கு ஓஹோ. நிஷா உங்களுக்கான கேள்வி. எஸ் முரளி உங்ககிட்ட போய் சொல்லுவாரா? அவர் காவி ட்ரெஸ் போயிட்டு வரும்போது தெரியல. இல்ல உண்மை சொல்லுவாரான்னு கேட்டிருந்தா நான் கொஞ்சம் குழம்பி இருப்பேன். பொய் சொல்லுவாரான்னு கேட்டனால எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. கண்டிப்பா சொல்லுவாரு. இந்த பலூனை நானே உடைச்சிரவா இல்ல நீங்க உடைக்கிறீங்களா? கேள்விக்கு உலகமே பதில் சொல்லுவோம். क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னதால இன்னொரு 10 points. ஒன்லி ஒன். ஒழுங்கா சொல்லல. இதுவரையா? மிரட்டுறாங்க. இது டெய்லி நடக்கிறது. முரளி உங்களுக்கான கேள்வி. எஸ் நிஷாவோட ரிலேட்டிவ்ஸ் யார வீட்டுக்கு போக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரு வீட்டுக்கு? அவங்களோட பூர்வீக வீடு இருக்கு அங்க. அத்தை மாமா. நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. யாரோட வீட்டுக்கு? அவங்க நிஷாவோட அத்தை மாமா இருக்காங்க. அவங்கள பார்க்க அவங்க கேரளால இருக்காங்க. நெல்லைப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல இருக்காங்க. இந்த பலூனை உடைங்க 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 உடைங்க. கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. சோ another 10 points. ஏய் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. அடுத்த வாட்டி செக்மெண்ட் என்ன தெரியுமா? உடைச்ச பலூன்லாம் ஊதணுமா? ஐயோ நான் கேட்ட 6 क्वेश्चंसக்கு கரெக்டான பதில் சொன்னதால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 60 பாயிண்ட்ஸ். थैंक यू. எப்படி? தேங்க் யூ Thank you so much. நைஸ் இன்ட்ரஸ்டிங். ஐயோ பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். ஏய் பாஸ் பண்ணிட்டீங்க பரிட்சையில. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க பாஸ் பண்ண வாழ்த்துக்கள் நன்றி. என்ஜாய். முரளி நிஷா 60 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. பிளாக் பாண்டியன் உமேஸ்வரி நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? இத பாருங்க மேடம், எனக்கு ஸ்கூல்ல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு முன்னாடி யாராவது ஃபுல் மார்க் எடுத்துட்டாங்களோ அதை எப்பயுமே நான் தாண்டறது இல்ல. கம்மியா தான் வாங்குவேன் பாருங்க. சோ நீங்க தான் அப்ப ஸ்கூல்ல கடைசியா? இது சொல்லித்தா தெரியுமா? ஓகே ஐ லைக் இட். சின்ன சொல்லும்போது புரிஞ்சுக்கணுமா? ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நீ பாதி நான் பாதி. அதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெடிஷன். உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததா
நீங்க என்ன ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்துட்டீங்க. இந்த பாட்டு அப்படி நான் தொட்டேன், அவங்க அசையல, அவங்க வந்து தொட்டாங்க அசைக்கல, நீங்க தொட்ட உடனே அசைக்கிட்டாங்க. நீங்களாம் நல்லா வருவீங்க. நல்லா வருவேன் நாராயணா. சரி, நம்மளோட ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? எழுதுவீங்களா? எழுதிட்டேன் மேடம். ஓகே, கொடுங்க. தேங்க்யூ மேடம் பரீட்சையில கூட இந்த அளவுக்கு நான் டென்ஷன் பட்டது இல்லையா? இல்ல மேடம். ஓகே, உமேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்டு நிர்வாகம் யார் பண்றது? இவங்க அவங்க தான் பண்ணுவாங்களா? கரெக்டா இருந்தது. சோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். தேங்க்யூ. சூப்பர் 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 மேன். ஓகே, பாண்டி, உங்களுக்கான கேள்வி. நீங்க நடிச்சதுலயே உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? அங்காடி தெரு. என்ன திரும்ப எழுதிருக்காங்க? அவங்க கிட்டயே கேட்கலாம், சொல்லுங்க. அங்காடி தெரு. அங்காடி தெரு கேரக்டர் பேர் கூட எழுதிருக்காங்க. மாரிமுத்து. விக்கி கையோட கரெக்டா இருந்தது. சோ இன்னொரு 10 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. உமேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி. நீங்க வீட்ல சும்மா இருக்கும்போது பொழுது போக என்ன பண்ணுவீங்க? டிவி. டிவி பாப்பா. பட் ஆஃபீஸ் போயிடுவேன் மோஸ்ட்லி. ஓகே. ஒரு கேள்வி தானே கேட்டாங்க. ஏகப்பட்ட ஆபீஸ் போறதெல்லாம் நீங்க வேலை பாக்குறீங்களாமா கேட்டாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஒரு கேள்வி கேட்டீங்களா? டிவி. எங்க குடும்பத்திலே புட்டேஜ் கொடுத்து பழக்குங்க. ஓகே, அவரும் டிவி தான் எழுதிருக்காரு. சோ ரைட், 10 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னும் 3 தான் இருக்கு. 4 இருக்கு. ஏய், என்னது? நான் ஒரிஜினலா சொல்றேன் பாரு. தேங்க்யூ. அது வீட்ல போய் உடைச்சுக்கலாம். ரெடி. பாண்டி, உங்களுக்கான கேள்வி. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க உங்க வைஃபுக்கு சமீபத்துல வாங்கி கொடுத்த gift என்ன? பரிசு என்ன? ஐயோ, கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டீங்க. நிறைய வாங்கி கொடுத்திருக்கேன். க்ளூ சமீபத்துல. என்ன பாத்தீங்கன்னா க்ளூ கிடைக்கும். பாண்டி, சுடிதார். அவங்க கொடுக்குற க்ளூ எனக்கே புரியுது. இல்ல சுடிதார். ஆமா. சரி ஓகே, சுடிதார். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? Dress, சாரின்னு போட்டுருக்கேன். சார், ரெண்டுமே. இந்த கேள்விக்கு தப்பான ஆன்சர் சொன்னதால இந்த பெலூன் உடைக்க முடியாது. சரி ஓகே. அடுத்த கேள்விக்கு போலாமா? நம்ம உடைச்சுக்கலாம். அப்புறம் 2 பலூன் ஃப்ரீயா தான் இருக்கும். உமேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி. நீங்க அடிக்கடி போற கோயில் என்ன? 2 இருக்கு. ஏய், நீ என்ன எல்லாமே 2 சொல்ற? ஒண்ணு சொல்லு. எப்ப பார்த்தா 2 சொல்லி மயிலாப்பூர் சாய்பாபா கோயில், கபாலீஸ்வரர் கோயில். சாய்பாபா கோயில். எப்பயுமே நீங்களும் அதே என்ன எழுதிருக்கீங்க நீங்க? நீங்களே சொல்லுங்க. மயிலாப்பூர் சாய்பாபா கோயில்ல எழுதிருக்கீங்க. இதெல்லாம் நாங்க பெருமையா பாப்போம். நீங்க கரெக்டா சொல்றீங்க. கேள்விக்கு கரெக்டான ஆன்சர்னால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அத சீக்கிரம் சொன்னால இன்னொரு 10 பாயிண்ட். நோ. அடுத்தது பாண்டி, உங்களுக்கான கேள்வி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வைஃப் கோவமா இருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்லி அவங்க சமாதானப்படுத்துவீங்க? இவங்களையா? நான் மேக்ஸிமம் சாரி உள்ள கால்ல வந்துருவேன். நீங்க வந்து சாரின்னு சொல்லிருக்கீங்க, அவங்களும் சாரி கேட்பாங்கன்றது வந்து எழுதிருக்காங்க. அதுக்காக ஏதோ போனா போதுன்னு போடுறீங்க. போனா போதும்னா உங்களுக்கு அந்த 10 பாயிண்ட் எல்லாமே போனா போது. உடைங்க உடைங்க உடைங்க. மேடம் கிட்ட வந்துட்டு எடுக்க கூடாது மேடம். கை கிட்ட வாய் கிட்ட. போதுன்னு உங்களுக்கு ஒடிக்க போறேன். காப்பாத்தி விட்டுருக்கேன் நான். பெலூன் என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒடிக்கணும். மேடம், இத்தனை பலூன் உடைச்சமே, இது ஏன் தெரியுமா உடைக்கல? நான் ஏன் தெரியுமா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல? 6 பலூன் ஊதி அவருடைய காத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஊதுனவருடைய காத்து எங்க ஞாபகத்துல இருக்கட்டும். நெஞ்ச தொட்டிட்டீங்க. ஓகே, போங்க உட்காருங்க. இதுக்கு அந்த பலூனை நீங்களே உடைச்சு. பிளாக் பாடி, உமேஸ்வரி, உங்களுக்கு நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். அடுத்தது கொட்டாச்சி அஞ்சலி. வாங்க. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. அஞ்சலி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் வெளியே ஒரு ஷூட்டிங் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க?
ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. Dress வாங்கிட்டு வருவாங்க. இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னதால 10 பாயிண்ட். கொட்டாச்சி உங்களுக்கான கேள்வி. கண்டிப்பா நீங்க கேட்காது. உங்க வைஃப் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்லுங்க. அப்படின்னு சொல்ற விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நோ, இங்க ஆன்சர் நீங்க பார்க்க முடியாது. நோ, உங்க வைஃப் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க செய்யுங்க. அது என்ன விஷயம்? நல்லா ஜாக்கிரதை, நல்லா நல்லா நடிங்க அப்படின்பா. என்ன ஒரு முறை முறைக்கிறது? ஏய், என்ன ரியாக்ஷன் ஜாக்கிரதையா இருக்குண்ணா, நல்ல ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருக்குண்ணா. என்ன ஜாக்கிரதையா மலையில இருந்து விழுவா போறீங்க? ஆன்சர் தெரியல. நெருப்பு வந்துருச்சு. வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சா. அங்க பாருங்க தோசை கண்டுதான். அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அஞ்சலி நீங்க சொல்லுங்க என்ன எழுதிருக்கீங்க? அவர் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருப்பாரு, சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல. அவர் எல்லா ஒரு விஷயத்தையும் தேவதை கிடைத்து எதுவுமே சொல்ல வேண்டியது இல்ல. அதனாலதான் மேடம் எனக்கு தெரியல. நம்ம தான் எல்லாரும் கரெக்டா இருக்கிறோமே, அப்புறம் எப்படி இந்த கேள்வி கேட்கலான்னு. உங்களுக்கான கேள்வி. முடியலையா? உங்களை முதல்ல உங்க ஹஸ்பண்ட் எங்க பார்த்தாரு? உதயம் தியேட்டர் கிட்ட பார்த்தாங்க. உதயம் நான் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வந்திருந்தேன் அவங்கள மீட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டாப்பிங் இறங்கணும். அப்போ வந்து அங்கதான் மீட் பண்ணோம். ஓ, 2 பழம் கையில வச்சுக்கலாம் விடு. அதுதான் உண்மை. அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் வீட்டுலதான் பார்த்தது. அவங்க வீட்லயா இவங்க வீட்டுல கேட்டாங்க. எப்படி சொன்னாலும் மாட்டிக்குமே இதுல போட்டு வீட்டுல அப்படின்னு. ஒரு பல்லு வைக்கிட்டு இருக்கு, 2 ஓக்கிட்டு இருக்கு. 1 பெருசா 2 பெருசா? 2 தான். அதுதான் மொத்தமும் பெருசுதான். எடுத்துக்கோ. அடுத்தது கொட்டாச்சி உங்களுக்கான கேள்வி. நீங்க வெளியூர் ஷூட்டிங் போகும்போது உங்க வைஃபுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? ஒரு நாளைக்கு நான் குறைஞ்ச 10 டைம் பண்ணிடுவேன் மேடம். அட்லீஸ்ட் 10 டைம் பண்ணுவீங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? 20 டைம் மிஸ் கால் கொடுத்துருவேன் எனக்கு. பண்ணுவாங்கன்னு எழுதிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதுனால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அடுத்தது அஞ்சலி உங்களுக்கான கேள்வி. உங்க கல்யாணத்தன்னைக்கு உங்க முகூர்த்த பட்டு புடவையோட கலர் என்ன? மெரூன் கலர். மெரூன் கலர். முகூர்த்தம் முகூர்த்தம் முகூர்த்தம். முகூர்த்தம் அதுதான் முகூர்த்தம். முகூர்த்த புடவை பிரவுன் கலர், மெரூன் மெரூன் கலர் தான். முகூர்த்தம்னா என்ன? தாலி கட்டுற டைம். அதுக்கு முன்னாடிதான் மேடம். அது என்ன படம் அப்பது? என்ன சமாச்சாரம் அடி கன்ஃபார்ம். கவலையப்படாதீங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க தப்பா சொன்னதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பொட்டு புடவைய கிஃப்டா குடுக்குறாங்க. சோ ப்ராப்ளம் சால்வ். அடுத்தது கொட்டாச்சி உங்களுக்கான கேள்வி. கேளுங்க. நீங்க கேட்கறத பார்த்தா அடுத்தது ஜி தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மையில கூப்பிட்டு 2 பேர்த்த உட்கார வச்சிருக்கு போல் இருக்கு. இது அழகா என்ன பொருத்தம் தானே. கொட்டாச்சி உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन. நீங்க அடிக்கடி போற ஃப்ரெண்ட் வீடு என்ன? நானா? அடிக்கடி போற ஃப்ரெண்ட் வீடு இது. ஐயோ சரவணன் வீடு. வாழ்க்கை ஃபுல்லா சாப்பாடு கிடையாதுடியோ. சுகுமார் நானே உடைச்சிருவேன் கொள்ளுனே. போற வீடு. யார் வீடு இல்ல மேடம். இப்பதான் மேடம் பதில் தெரிஞ்சுதானே. இதுக்கு போல பெரிய சண்டையா? அதெல்லாம் மாத்த முடியாது. நீங்க சரவணன் சொல்லிருக்கீங்க. உங்க வயசு சொல்லிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. எங்கேயும் போக மாட்டானுங்க. இந்த 4 பெலூனும் உடைக்காதனால நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் இங்க வச்சுக்கோங்க. உடச்சிருங்க மேடம். எதுக்கு உடைக்கிறீங்களா? ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஏய், உடைச்சிருக்கீங்க. வைக்கப்படாத. இது யார் மேல இருக்கிற கோவத்தை காட்ட மாதிரி இருக்கே பல்பல். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கொட்டாச்சி. வாங்க, வாழ்த்துக்கள். இந்த புரிதலுக்கு மிகப்பெரிய பரிசா உங்களுக்கு படையை கொடுப்பாங்க வீட்டுல. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல கொட்டாச்சி அஞ்சலி உங்களுக்கு 20 பாயிண்ட். நான் போட்டிருக்கிற இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே 0922220027 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நாப்டால் மூலியமா நீங்களும் இந்த சாரியை வாங்கிக்கலாம். 2 ரவுண்டுமே சூப்பரா முடிஞ்சிச்சு. 3வது ரவுண்ட் காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு கேமை விளையாட போறீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். 3 பேருக்குமே ஒரே கேம் தான். ஒரு நிமிஷத்துலயே நீங்க எப்படி அந்த கேமை விளையாடுவீங்க அதை வச்சு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? இப்ப யாரு ஃபர்ஸ்டா வருது? கொட்டாச்சி. நீங்க வரீங்க. வாங்க. நீங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிருக்கீங்க. இந்த மாதிரி பால் போடுறது பிடிக்கிறது பழக்கம் இருக்கா? நிறைய சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்டது. கிரிக்கெட் எல்லாம் சும்மா விளையாடுவீங்க. நீங்க நாங்க 2 பேரும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்க நார்மலா அவங்க பாப்பா வீட்டுல இருக்க பாப்பா எல்லாம் விளையாடுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்க 2 பேரும் விளையாடினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? Sure. அதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெடிஷன். ஒரு நிமிஷம்.
வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. இன்னைக்கு நம்ம காதல் சடுகுடுல என்ன கேம் விளையாட போறோம் தெரியுமா? நீங்க சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சு. ரொம்ப ஈஸிங்க. ஒருத்தர் வந்து பால் போட போறீங்க, ஒருத்தர் வந்து பிடிக்க போறாங்க. அது ஒரு சின்ன ட்விஸ்ட். பால் போடுறவங்க கண்ணை கட்டிடுவோம். அப்படியா? ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். சோ யார் பால் போட போறீங்க, யார் பிடிக்க போறீங்க? பால் போடுறவங்க போட்டோம், பிடிக்கிறது நான் நீங்க பிடிக்கிறேன். பிடிப்பீங்களா? ஓகே ஓகே. சோ நீங்க அங்க போலாம். ஒரு பாலுக்கு 10 பாயிண்ட்ஸ். சோ ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு பால் பிடிக்க போறீங்க உங்களுக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ். தேங்க்யூ மேடம். கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாம். சோ லெட்ஸ் ப்ளே காதல் சடுகுடு. ஸ்டார்ட்ஸ் நவ. மேல மேல மேல. குட். இன்னும் மேல. இன்னும் கொஞ்சம் மேல போடு. அது கஷ்டம், அது கஷ்டம். ஏய் அம்மா போடு. நீ மேல தூக்கி போடுமா. மேல போடு, கீழ கீழ போடுற. இன்னும் கொஞ்சம் ஹைட் போடு. வெரி குட். மேல போடு, கீழ போடு. இன்னும் ரொம்ப மேல போட்டு நடுவுல போடு. ஸ்ட்ரைட்டா போடு, ஸ்ட்ரைட்டா போடு. அந்த பக்கம் யார்கிட்டயா போடு. புதுசா உங்க வீட்டுல ஆள் வந்திருக்காங்க, அங்கே போடு. கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ. ஹைட் என்னம்மா வீட்டுல ஜிம் இல்லாம இங்க வந்து குடுக்குறியா நீ? ஐயோ நீ அந்தடா. ஏன் இரு ஒண்ணு பாக்கிறதுக்குள்ள அடுத்து போடுறா. பொறுமை. 20 செகண்ட்ஸ். 90 80 15 செகண்ட். வாவ். 10 செகண்ட். இந்த விளையாட்டு விளையாடணும்னு வச்சுக்க. புடிச்ச ஒரு வாரத்துல குறைஞ்சிரு வெயிட். ஐயோ ஓவர். யுவர் டைம் இஸ் ஓவர். ஓவர். ஒரு பால் மேலே பல பால் கிடக்குது. அடடே ஆச்சரியக்குறி. இங்க கொடுங்க. பெரிய பால். நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வாங்க. விழுந்துட்டாங்க பாருங்க. இந்த எக்ஸசைஸ் யார் கண்டுபிடிச்சது? டெய்லி இந்த மாதிரி வந்துருச்சுக்க. இத்திக் ரோஷன் ஆயிருவேன். சோ எவ்வளவு பால்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 12 வா பாக்கலாம். பாலை போடுறதுக்கு டைமிங் கொடுக்கணும். வீட்டுல என்ன கரண்டி எரிஞ்ச மாதிரி எரிஞ்சா. சோ அடிக்கடி உங்க வீட்ல கரண்ட் எல்லாம் பறக்குமா? இல்ல வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஓகே ஃபைன். சோ எவ்வளவு பால் பாத்துடலாமா? 1 2 3 12 13 14 15 16 16 பால். வெரி குட். இந்த ரவுண்ட்ல 160 பாயிண்ட். 160 பாயிண்ட். வாவ். சூப்பர். சூப்பர். அடுத்து யார் வரீங்க? மேம் அவங்க தான் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. சோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேரும். சோ ஆமா. ஒண்ணு இல்ல மேடம். உங்களுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி ஐ கொட்டாச்சி. எங்களோட ட்ரெடிஷன். உங்க வைஃப்காக நீங்க வளையல் போட்டு விடுவீங்களா? போட்டு விடுங்க போட்டு மேடம். விடுவீங்களா? ஓகே. இப்பதான் பாத்தீங்க சூப்பரா அவங்க பால் போட்டாங்க. அவங்களும் ரொம்ப அழகா புடிச்சிட்டு 160 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. சோ நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க பார்க்கலாமா? தாகிரிமே பார்க்கலாம் மேடம். சோ யார் வந்து பால் போட போறீங்க, யார் பிடிக்க போறீங்க? அவங்களே போட்டு நான் பிடிக்கிறேன். நீங்க பிடிக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. பவுன்ஸ் ஆ மெதுவா. கரெக்ட்டா போட்டுருக்கீங்க. மேல போடு, மேல போடு. கலக்கிட்டீங்க. மேல போடு. இனி கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி. அப்படியே தான். அப்படியே தான். அப்படியே தான். கீழே போடாதப்பா. மேல போடு. மேல போடு. அப்படியே கிட்ட வந்து எல்லாத்தையும் போடுங்க. மேல போடு. 33 செகண்ட் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம். 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. போடு. அவர் கிட்ட வந்து வாங்கிக்கலாம். 15 செகண்ட். இது என்னது இது? 12 10 9 8 7 6 5 சூப்பர். வாங்க. எவ்வளவு பால்ஸ் நிறைய பிடிச்சிருக்கீங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். 1 2 3 4 20 21 காதல் சடுகுடு. இந்த ரவுண்ட் சூப்பரா விளையாடி இருக்கீங்க.
20 பால் பிடிச்சிருக்கீங்க. அதான் கரெக்டா. அந்த செகண்ட் ரவுண்ட்ல விட்ட அந்த 40 பாயிண்ட்ஸ் இங்க வந்துச்சு பாருங்க. இடையில விட்டீங்களா சங்கவி மேடம்? அந்த கேப்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க அவ்வளவு ஃபாஸ்டா போடுறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கலாம்னு தான் தோணுச்சு. ஆனா எங்கேயும் பிடிக்க முடியல. நீங்க யூசுவலா அந்த ஒரு ஸ்மைல் ரியாக்ஷன் டைனோசரஸ். நாங்க வந்து ஒரு 10 செகண்ட் தள்ளி நில்லுமா. ஃபர்ஸ்ட் மூவில இது பண்ணிருப்பேன். நீங்க பண்ண அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மூவ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரா கேம் விளையாடினாங்கன்னு பாத்தீங்க. என்ன தப்பு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கூட பாத்தீங்க. சோ நீங்க ரெடியா? வாங்க. ஓகே, எங்களோட ட்ரெடிஷன் ஆரம்பிக்கலாமா? அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது பாத்தீங்க. ரொம்ப சூப்பரா விளையாடுனாங்க. நீங்க எப்படி விளையாடுறீங்க பார்க்கலாமா? நாங்க தானே எப்படி விளையாடுறோம் எப்படி விளையாடுறோம் மட்டும் பாருங்க. யார் பால் போட போறீங்க? யார் பிடிக்க போறீங்க? நான் போடுறேன், அவர் கேட்ச் பண்றோம். ஓகே, ரெடியா? That will be better. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. ஓ ஓ மேலே போடுமா. மேல போடுமா. வெரி குட். அப்படிதான். அப்படி இன்னும் கொஞ்சம் மேல போடு. சின்ன கீழே இருந்தா அவ்வளோ சூப்பர். அப்படிதான். ஐயோ தெரிய மாட்டேங்குது. ஆஹா, இன்னும் கொஞ்சம் மேல போடுமா. ஏய் எங்க போச்சு? வந்துச்சா? ஐயோ மேல மேல தெரிய மாட்டேங்குதே ஒண்ணுமே. ஏய் ரைட் வர ரைட் நேரா போடுமா. போகுது. பாத்து. சோ மேல மேல பரவாயில்ல. நண்பங்களை ஜெயிச்சா சந்தோஷம் எனக்கு. சூப்பர் ரைட் குட். முடிக்க முடியலன்னா எவ்வளவு அழகா பாலிஷ்டா மேட்ச் பண்றாங்க பாருங்க. தலையில வர வர பரவாயில்ல. மேல கொஞ்சம் மேல போடுங்க. 7 6 5 ஐயோ 2 ஓவா. யூ கேன் ஓவா. வாங்க, எவ்வளவு பால் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. ரெடி? ஓகே, லெட்ஸ் கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இது வந்து இல்லங்க, இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி போட்ட பால், அதனால கொடுக்க முடியாது. 22 பால். வாவ். அப்பா கெமிஸ்ட்ரி அதிகமா இருக்கு. காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 220 பால். வாவ். நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுல ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். தமிழகத்தின் தலை சிறந்த நடன நிகழ்ச்சியின் அடுத்த கட்டம் டான்ஸ் தமிழா டான்ஸ் லிட்டில் மாஸ்டர். உங்கள் செல்ல குழந்தைகள் இதில் பங்கு பெற ஓர் அரிய வாய்ப்பு. முதற்கட்ட நேர்முக தேர்வு நடைபெறும் கோயம்புத்தூரில் நடனமாட தெரிந்த 14 வயதுக்குட்பட்ட உங்கள் குழந்தைகளுடன் பங்கு பெறுங்கள். நடைபெறும் நாள் ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை. இடம் PSG சர்வஜனா ஹைஸ்கூல், அவினாஷ் ரோட், பீலமேடு, கோயம்புத்தூர் 4, ஆப்போசிட் PSG டேக். நேரம் காலை 9 மணி முதல். உங்கள் குழந்தையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துங்கள். 2 சந்தூர் 100 கிராம் சோப்புகளுடன் 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹார்லிக்ஸ் சாஷே முற்றிலும் இலவசம். முந்துங்கள். 2 சந்தூர் 100 கிராம் சோப்புகளுடன் 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹார்லிக்ஸ் சாஷே முற்றிலும் இலவசம். முந்துங்கள். ரோஷினி, Lungs, a pair of organs that bring oxygen to the body. ரோஷினில இருந்து டாக்டர் ரோஷினி ஆகணுங்கிற இவளோட கனவை நிஜமாக்க இதுதான் எங்களோட ஒரு சின்ன ஆரம்பம். இதில் உள்ளது அரை கிளாஸ் பாலுக்கு சமமான கால்சியம் மற்றும் 75 கிராம் பாதாமுக்கு சமமான அயன். இது தருமை பலம் மற்றும் புத்தி கூர்மை. பெரிய கனவுகளின் சரியான ஆரம்பம். ஹார்லிக்ஸின் டெய்லி பேக். யார் விளையாடுறாங்க? மம்மி, ஃபுட்பால். இது எங்களோட பிளே கிரவுண்ட். நீங்க எல்லாம் விளையாடலன்னா நாங்க விளையாட வேண்டியிருக்கும்ல. கேம் ஆன். இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கோம் ஹெல்த்த பிரமாதமாக்க. அம்மா பசிக்குது, ஏதாச்சும் பிரமாதமா செய்து கொடுமா.
2 minutes. மேகி வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் வித் கிரீன் சக்தி. இதுல இருக்கு 3 சப்பாத்தில இருக்கிற ஃபைபர் குணம். ஹெல்த்த பிரமாதமாக்க இன்னொரு வழி. மேகி மேகி மேகி. நெஸ்லே, good food, good life. பெர்ஃபெக்ட் ஷாட்டுக்காக தினமும் பிராக்டிஸ் செய்ய உங்களுக்கு வேண்டும் ஸ்டாமினா. அதனால தான் பூஸ்ட் தினமும் 120 நாட்களுக்கு. பூஸ்ட் உடலில் ஆக்ஸிஜன் உபயோகத்தை அதிகரித்து 3 மடங்கு அதிக ஸ்டாமினாவை தருகிறது 120 நாட்களில். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி. இப்போது பூஸ்டுடன் ஒரு ஆட்டோகிராஃப் டென்னிஸ் பால் இலவசமாக பெறுங்கள். என் பையன் ஒரு ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வெளியில வெப்பம் மற்றும் பொல்யூஷன்னால சரும பிரச்சனைகளின் அபாயம் உள்ளது. தினசரி சிந்தால் உபயோகிப்பதினால் அந்த அபாயம் 95% வரை குறைகிறது. அப்புறம் ஏன் டாக்டர் அம்மா இத 100% நம்புறாங்க. மேலும் சிந்தால் கிடைக்கிறது 24 ரூபாய் மற்றும் 8 ரூபாய்க்கு. ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஸ்மாஷ் அடிக்க கத்துக்க முடியாது. மேட்ச்க்கு ஒரு நாள் முன்னாடி எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்றதால ஸ்கோர் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் செய்ய உங்களுக்கு வேண்டும் ஸ்டாமினா. அதனால தான் பூஸ்ட் தினமும் 120 நாட்களுக்கு. பூஸ்ட் உடலில் ஆக்ஸிஜன் உபயோகத்தை அதிகரித்து 3 மடங்கு அதிக ஸ்டாமினாவை தருகிறது 120 நாட்களில். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி. 150 கிலோமீட்டர் எதிர்கொள்ள தேவை சரியான பதிலடி. அதுவும் ஜலதோஷம் இருக்கும்போது விக்ஸ் ஆக்ஷன் 500 எக்ஸ்ட்ரா. இது தரும் ஜலதோஷத்தின் 5 அறிகுறிகளில் இருந்து விரைவான ஆறுதல். தெரியாது உனக்கு என்னென்ன கிடைக்கும்னு. என் அம்மா போல நியூஸ், இல்லனா எங்க அப்பாவோட கோபம், இல்லனா உன் அப்பாவோட அந்த சிரிப்பு. ஆனா ஒண்ணு நிச்சயமா எனக்கு தெரியும், என்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த எல்லா வெற்றாலும் தான் நீ நல்லா வளர்ந்துட்டே இருக்க தினமும். மதர்ஸ் ஹார்லிக்ஸ் இதில் உள்ளது புரோட்டீன், DHA மற்றும் மைக்ரோநியூட்ரியன்ஸ் போன்ற ஊட்டச்சத்து. ரெகுலர் உணவோடு இவை குழந்தையின் வளர்ச்சிக்கும் உடல் எடை பெறுவதற்கும் அவசியமாகும். மதர்ஸ் ஹார்லிக்ஸ் விசேஷ ஊட்டச்சத்து பிரெக்னன்சியில். என் பையன் ஒரு ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வெளியில வெப்பம் மற்றும் பொல்யூஷன்னால சரும பிரச்சனைகளின் அபாயம் உள்ளது. தினசரி சிந்தால் உபயோகிப்பதினால் அந்த அபாயம் 95% வரை குறைகிறது. அப்புறம் ஏன் டாக்டர் அம்மா இத 100% நம்புறாங்க. மேலும் சிந்தால் கிடைக்கிறது 24 ரூபாய் மற்றும் 8 ரூபாய்க்கு. தெரியாது உனக்கு என்னென்ன கிடைக்கும்னு. என் அம்மா போல நியூஸ், இல்லனா எங்க அப்பாவோட கோபம், இல்லனா உன் அப்பாவோட அந்த சிரிப்பு. ஆனா ஒண்ணு நிச்சயமா எனக்கு தெரியும், என்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த எல்லா வெற்றாலும் தான் நீ நல்லா வளர்ந்துட்டே இருக்க தினமும். மதர்ஸ் ஹார்லிக்ஸ் இதில் உள்ளது புரோட்டீன், DHA மற்றும் மைக்ரோநியூட்ரியன்ஸ் போன்ற ஊட்டச்சத்து. ரெகுலர் உணவோடு இவை குழந்தையின் வளர்ச்சிக்கும் உடல் எடை பெறுவதற்கும் அவசியமாகும். மதர்ஸ் ஹார்லிக்ஸ் விசேஷ ஊட்டச்சத்து பிரெக்னன்சியில். அங்கிள் ஒரு ஓரல் பி ஷைனிங் கிளீன் டூத் பிரஷ் கொடுங்க. இந்தாங்க ஓரல் பி ஷைனி கிளீன். Z வடிவ மென்மையான பிரிசில்ஸ் மற்றும் டங் கிளீனருடன் 16 ரூபாய் மட்டும்தான். பெரும்பாலான டென்டிஸ்ட்களும் ஓரல் பி டூத் பிரஷ் பிராண்டையே பரிந்துரைக்கிறாங்க. ஓரல் பி ஷைனி கிளீன் டூத் பிரஷ். பெர்ஃபெக்ட் ஷாட்டுக்காக தினமும் பிராக்டிஸ் செய்ய உங்களுக்கு வேண்டும் ஸ்டாமினா. அதனால தான் பூஸ்ட் தினமும் 120 நாட்களுக்கு. பூஸ்ட் உடலில் ஆக்ஸிஜன் உபயோகத்தை அதிகரித்து 3 மடங்கு அதிக ஸ்டாமினாவை தருகிறது 120 நாட்களில். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி. இப்போது பூஸ்டுடன் ஒரு ஆட்டோகிராஃப் டென்னிஸ் பால் இலவசமாக பெறுங்கள். ஐயோ அங்கிள், உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்ப லடாயின்னு தெரிஞ்சதோ அன்னில அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இது கதிர்வேலன் காதல். நாளை மாலை 4 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். இப்பவும் ஃப்ரெண்டா தானே இருக்கீங்க? இப்போ லவ்வா சொல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டு போச்சுனா? இப்பதான் எனக்கு உங்க மேல நல்ல ஒப்பீனியனே வந்திருக்கு. இது கதிர்வேலன் காதல், co-presented by Big and Easy and Natural Hair Color. நாளை மாலை 4 மணிக்கு. வெல்கம் பேக் டு ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்கு வாங்க. நம்ம 4வது ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அடுத்தது பாண்டி and உமேஸ்வரி வாங்க. இங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. Thank you. அடுத்தது கொட்டாச்சி and அஞ்சலி வாங்க.
ஸோ நம்ம 4வது ரவுண்டுக்கு போகலாம். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கீங்க. நம்ம 4வது ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில். இது ஒரு சுச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட். இதுல வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம், 4 ஆன்சர்ஸ் இருக்கும். இதே கொஸ்டினை வந்து நாங்க ஆடியன்ஸ் கிட்ட கூட கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்ற பதில், அவங்க சொல்ற பதில் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ், 2வது இடத்துல இருந்ததுன்னா 75 பாயிண்ட்ஸ், 3வது இடத்துல இருந்ததுன்னா 50 பாயிண்ட்ஸ், 4வது இடத்துல இருந்ததுன்னா 25 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ லெட்ஸ் ப்ளே கேள்விக்கு என்ன பதில். முரளி அண்ட் நிஷா, உங்களுக்கான கேள்வி. உங்க பக்கத்து வீட்ல திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ, உடனே போய் விசாரிப்பீங்க, உதவி வேணுமான்னு கேட்டு செஞ்சிடுவீங்க. ஆப்ஷன் பி, கேட்காமலே நீங்க போய் உதவி செய்வீங்க. ஆப்ஷன் சி, இது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சும்மா இருந்துவீங்க. ஆப்ஷன் டி, இதுதான் சமயம்னு உங்க பழைய பிரச்சனை திருப்பி ஆரம்பிப்பீங்க. உடனே போய் விசாரிப்பேன், உதவி வேணும்னா கேட்டு. இட்ஸ் லைக் நார்மலா பிராக்டிகலி என்னன்னா வந்து நம்மளோட மென்டாலிட்டி, எங்க 2 பேரோட மென்டாலிட்டி வாட் வி டு, கேட்காம ஹெல்ப் பண்றதா எல்லாத்துக்கும், யாரா இருந்தாலுமே. சரி, எங்களுக்குன்னு சோ அடுத்த ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இப்போ சப்போஸ் வந்து பிராக்டிகலா நம்ம பார்த்தோம்னா போய் விசாரிக்கலாம். ஹெல்ப் வேணும்னா we can do it. பிகாஸ் நீங்க பப்ளிக் ஆப்ஷன் நீங்க சொன்னதுனால தான் நான் 2 பேரும் ஆப்ஷன் ஏ we can go. அது வந்து ஏதாவது உதவி வேணுமான்னு போய் கேட்டு ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ணுவீங்க, அதான் சொல்லுவீங்க இல்லையா? ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா ப்ளீஸ்? தெரியலையேப்பா. ஆப்ஷன் ஏ 51%. பரவாயில்ல. சோ ஆல்மோஸ்ட் like 100%. நோ, for 100க்கு அது எவ்வளவு பெர்சென்ட் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க போகுது, பட் பார்க்கலாம். ஆப்ஷன் பி 37%. ஆப்ஷன் சி 8%. Okay. ஆப்ஷன் டி 4%. Oh, so we were right. So நீங்க சொன்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குனால உங்களுக்கு 100 பாயிண்ட். Thank you. அடுத்து பாண்டி and உமேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி. ரெடி? Okay. உங்க ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இது உங்களுக்கு தெரிய வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, உடனே போய் பாப்பீங்க. ஆப்ஷன் பி, தெரியாத மாதிரி அங்க போகாம அப்படியே இருந்துடுவீங்க. ஆப்ஷன் சி, உங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, பணம் மற்றும் தேவையான உதவிகளை கொடுப்பீங்க. உடனே போய் பாக்குறது தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன்லாம். இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க, நானும் ஃபாஸ்டா ஆன்சரை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா ப்ளீஸ்? ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 34% கம்மி. ஆப்ஷன் பி 12%. ஆப்ஷன் சி 23%. ஆப்ஷன் டி 31%. சோ நீங்க சொன்ன பதிலும் ஆடியன்ஸ் நினைச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இல்ல, ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்க விஷயம்னால ஈஸியா இருந்துச்சு. அதுதான் தெரியுது. ஓகே, உங்களுக்கு அடுத்த கேள்வி. இங்க அஞ்சலி தான் வந்து அப்பப்போ கேளுகிரி வந்தவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அது இவரை நினைச்சுதான் டென்ஷன் ஆகுற. ஒரு டென்ஷன் இல்ல மேடம், என்ன கேள்வி வந்தாலும் நீங்க என்ன கேள்வியா இருந்தாலும் ரெடியா? சரி, உங்களோட கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? உங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க சின்ன வயசுல நிறைய ஹெல்ப் பண்ணவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, உங்களால முடிஞ்ச உதவியை செய்வீங்க. ஆப்ஷன் பி, நிறைய பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆப்ஷன் சி, நாங்களும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் டி, அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. எல்லா உதவியும் பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்து. ஆப்ஷன் டி, ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? தயவுசெய்து பார்க்கலாம். 17%. என்ன இருக்கு? இல்ல பாப்போம். ஆப்ஷன் ஏக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஏதான் ஆப்ஷன் ஏ 59%. அதான் கேட்டேன். முடிஞ்சதான் பண்ணு, யாரா இருந்தாலும் இப்ப என்ன பண்றாங்க? ஆப்ஷன் பி என்னன்னு பார்க்கலாமா? 15%. ஆப்ஷன் சி 9%. செகண்ட் ஒன்ல இருக்கு. சோ நீங்க சொன்ன பதில் 2வது இடத்துல இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ். 4 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. சோ நீங்க சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா?
டோட்டலா ஸ்கோர் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நிஷா அண்ட் முரளி உங்களுக்கான ஸ்கோர் 430. கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி உங்களுக்கான ஸ்கோர் 445. பிளாக் பாண்டி அண்ட் உமேஸ்வரி உங்களுக்கான ஸ்கோர் 460. So எங்களோட செகண்ட் ரன்னர் அப் நிஷா அண்ட் முரளி. Thank you so much. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி. ஆஹா என்ன பொறுத்ததோட வினர் பிளாக் பாண்டி அண்ட் உமேஸ்வரி. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கேன். முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தெரியுமா? உங்க வைஃப் பக்கத்துல இருக்காங்க. அதான் சக்சஸ் கூட லக்கி சாம். ஓகே थैंक यू. ஜீ தமிழ் சார்பில் உங்களுக்கு ஒரு பரிசு. थैंक यू. இந்த காசு நீயே வச்சுக்கமா. அடுத்த 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சங்குவி.